நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா 2026 ஏப்ரல் 28ஆம் நாள் சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் KVK அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வள்ளி மருத்துவ நலத்திட்ட தூதர் NK ராஜா அறக்கட்டளையுடனான தனது பயணத்தை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல மீட்டிங்கில் எங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் உள்ள தொடர்பை நான் பேசியிருக்கேன். இப்போ பேசினா கூட அது ரிப்பிட்டிஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள். நான் நேசமணி நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவராக இருக்கேன். பெரும்பாக்கம் அங்கே நாங்கள் சமுதாய பணிகளெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அங்கே அடிப்படை தேவைகள் அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 15 வருஷமாக இந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ எங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் கடந்த ஒரு 5 வருடங்களாக தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு வந்தது நாங்கள் அவங்க அந்த புயலுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த டயத்தில் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறது. அது ஒரு தடவை டிவியில் பார்த்துட்டு தான், புதிய தலைமுறையில் பார்த்துட்டு தான் எங்கள் ஏரியாவில் பொருள்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோம். அது அந்த பகுதிக்கு போய் கரெக்டாக போய் சேர்ந்தது. ஏன்னா புதிய தலைமுறையோட ட்ரஸ்ட் அது. அவங்கள மாதிரி ட்ரஸ்டி ஒரு அசோசியேஷன் அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்ததுனால அங்கே போச்சுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அடுத்த 2 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணோம். அந்த டயத்தில் தான் நம்முடைய டீமில் இருக்கிற சுரேஷ் கண்ணன், ரமேஷ் கண்ணன் சார்லாம் இந்த வள்ளி தூதுவர் ஸ்கீமை பற்றி சொன்னாங்க. அப்போ 2 முறை 3 முறை நாங்கள் SRM காலேஜுக்கே போயிருக்கோம். அங்கே கூட்டங்கள்லாம் நடந்தது. அங்கே அந்த வள்ளி தூதுவர் டிஸ்கவுண்ட் கார்டுன்னு ஒன்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது நாங்களும் இங்கே பெரும்பாக்கத்துக்கு ஒரு 200 பேர் வரைக்கும் அந்த ஏரியாவில் கொடுத்துருக்கோம். அது பல பேர் பயனாளிகளாகவும் இருக்காங்க. அது அந்த கார்டு நானும் வாங்கியிருக்கேன். நானும் ஒரு பெனிஃபிஷரி. அதை தொடர்ந்து நாங்களும் அதை ப்ரொமோட் பண்ணுறோம். அது நீர்நிலை பாதுகாப்புக்கும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இப்போ அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஏரியாவிலே அவங்க ஒரு சில குளங்கள்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் நடைபெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்களும் உங்களோட சேர்ந்து பயணப்படுறோம். நாங்கள் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியாது. பெரிய NGO இது, ஆல் இண்டியா ஃபேமஸ் NGO. நாங்கள் ஒரு சின்ன குடியிருப்பு நடத்துவாங்க. எங்களால் முடிஞ்ச காரியங்கள் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் உங்கள் கூட துணை இருப்போம், உங்களோட சேர்ந்து பயணப்படுவோம் என நாங்கள் உறுதி கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த சமூக சேவகர் தனது இயற்கை வள பாதுகாப்பு முயற்சிகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். என்னுடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் சிக்கல். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இங்கே தொடர்ந்த மாதிரி இங்கே நங்கநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நங்கநல்லூரில் ஒரு சின்ன குளம் இருக்குது. நம்ம தனலட்சுமி இன்ஜினியர் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு 1000 மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. குளத்தை தூர்வாரத்துக்காக அவங்களும் வந்தாங்க. ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இதுவரை 3 முறை குளத்தை தூய்மை பண்ணுறது, இந்த மரம் செடி கொடிகளை கழிச்சு விட்டு உயரமாக வளருது. எல்லாம் சின்ன சின்ன கண்ணுகளாக வச்சோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 வருஷத்தில் பெரிய மரமாக வளர்ந்துருக்குது. இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். கடந்த 9 ஆண்டு காலமாக 350க்கும் மேற்பட்டோரை தையல் தொழிலில் சிறக்க வைத்திருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வளசரவாக்கம் வள்ளியம்மை அம்மாள் தையல் பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் ராஜாத்தியும் அவரது மாணவி ஒருவரும் உரையாற்றினர். என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 16ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வளசரவாக்கத்தில் வள்ளியம்மை அம்மாள் தையல் பள்ளி கடந்த 9 வருட காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நான் 9 வருடமாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஒரு ஆசிரியர் 9 வருட காலமாக பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை தான் நான் சொல்வேன். அதில் இயங்கி வரும் நம்முடைய பணியாளர்கள் ஒவ்வொருவரும் அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை முன்குறித்தே செயலாற்றி செயல்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் கிட்டத்தட்ட 350ற்கு மேற்பட்டோர் பயிற்சி பெற்றிருக்கின்றனர். அதில் ஒரு 5 நபருக்கு மேற்பட்டோர் கடை வைத்திருந்தனர். ஒரு நபர் மட்டும் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கடை நடத்தி வருகின்றார்கள். மற்றும் இன்னும் சில பேர் எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க. இன்னும் சில பேர் வீட்டிலே அவர்கள் சின்ன சின்ன சிறிய போர்டுகள் அமைத்து வீட்டிலே அவர்கள் வருமானம் பெருக்கி அவர்களுடைய தொழில் வளத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறார்கள்.
அதற்கு நாங்கள் வந்து ஆலோசனை கொடுப்பதற்கு எங்களது புதிய தலைமுறை வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் பெண்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்பதற்கு எங்களுடைய செயலாளர் செக்யூரிட்டி சார் அவர்கள் வந்து எப்பொழுதும் இரு கண்கள் போல எங்களுடைய நிறுவனத்தை அவர்கள் நோக்கி கொண்டே இருப்பார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ட்ரஸ்டி மேடம் அவர்கள் வந்து எப்பொழுதும் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பெண்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது, அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக உருவாகணும் என்ற நோக்கத்தோடு தான் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வள்ளியம்மை அம்மாள் தையர் பள்ளி. அதில் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர்களை நாங்கள் அன்போடு விசாரித்து, நீங்கள் எதற்காக இந்த டெய்லரிங் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று நாங்கள் கேட்கும்போது அவங்க குடும்ப சூழ்நிலை அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மந்த்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,000 முதல் 10,000 வரைக்கும் வாங்குகிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஃபீஸுக்காக இதை நாங்கள் நடத்தவில்லை. அவர்கள் கண்டிப்பாக இந்த தொழிலை கற்றுக்கொண்டு மற்றவர்கள் அவங்க குடும்ப வருமானத்தை பெருக்கி மற்றவர்களுக்கும் இதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லி தான் எங்களுடைய புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நோக்கமாக இது செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வருகின்றவர்கள் அவர்களால் நாங்கள் ஒரு சிறிய தொகை ஃபஸ்ட்டு இலவசமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து ஒரு சரியாக இயங்கவில்லை என்பதனால் அவர்களிடம் ஒரு சிறு தொகை மாத்திரம்தான் நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். பயிற்சி காலம் பார்த்திங்கன்னா 3 மாதங்கள். 3 மாதத்தில் அவங்களுடைய டைம் ஹவர்ஸ் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், மத்தியானத்திற்கு மேலே 6 வகுப்புகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 3 மாதமும் நாங்கள் வந்து அவர்களுக்கு ப்ளவுஸ் சுடிதார் சொல்லிக் கொடுக்கப்பட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, எங்களுக்கு ஆரியெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்து நிமித்தம் நாங்கள் செயலாளர் அவர்களை நாங்கள் கேட்ட பொழுது கண்டிப்பாக நாங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அதுவும் மிகவும் சிறப்பாக மாலை நேர கிளாஸாக அது அந்த இடத்தில் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய வள்ளியம்மை அம்மாள் தையர் பள்ளிக்கு வருகிற பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக அந்த இடத்தில் வந்து பயிற்சி பெற்று செல்வதற்கு அந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நாங்கள் என்ன தேவை என்பதை எங்களுடைய வள்ளியம்மை அம்மாள் அந்த இன்சார்ஜ் சார் அவர்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லும்போது, விஜயகோபால் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்து சொல்லும்போது அவர்கள் செயலாளர் அவர்களிடம் சொல்லி அதற்குரிய நடைமுறைகளை அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். இப்பொழுது புதியதாக 3வது கட்டத்திற்கு நாம் செல்லலாம் என்று சொல்லி பெண்கள் ஆடைகள் மாத்திரமல்ல, பெண்களுக்கான அனைத்தும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து வருகிறோம். ஆண்களுக்கான ட்ராக்ஸ் மற்றும் ஷர்ட் தைக்கிறதுக்காக அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு சந்திரசேகர் சார் அவர்கள் மற்றும் நம்முடைய செயலர் சார் அவர்கள், விஜயகோபால் சார் அவர்கள் மற்றும் எல்லா பணியாளர்களும் சேர்ந்து இதை பற்றி ஆயுத பூஜை அந்த டைம் ஒரு முடிவு எடுத்தார்கள். அதற்காக நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் சார். நான் கிளாஸ் போவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அதை நான் கற்றுக்கொண்டு வருகின்ற மாணவர்களுக்கு, என்னிடம் கற்று சென்ற 350 மாணவர்களுக்கும் நான் இந்த ஆண்களுடைய அந்த ஷர்ட் மற்றும் ட்ராக்ஸ் தைத்து கொடுப்பதற்கு நான் வந்து உறுதி அளிக்கிறேன் சார். அந்த வாய்ப்பினை கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்று தான். நாம் எவ்வளவோ படித்திருந்தாலும் சரி, எவ்வளவோ பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளிடம் வருபவர்கள் எல்லாரும் நல்ல படித்த பட்டதாரிகள் தான் வருகிறார்கள். கேட்டால் அம்மா வேலைக்கு போகலையா என்று நான் கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, எங்களுக்கு திருமணம் ஆன பிறகு எங்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை, எங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஒரு பாரம் என்று நான் சொல்லவில்லை, அதை கண்காணிப்பதற்கு எங்களுக்கு முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் நான் உங்களுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். குழந்தை என்பது நம்மளுக்கு அது ஒரு பாரம் அல்ல. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் நம்மளை படிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை கருத்தில் கொண்டு நாம் படித்த படிப்பிற்கேற்ற நம் வேலையை தேடி செல்வோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மற்றபடி வருகின்ற ஒவ்வொருவரும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாம் படித்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து டெய்லரிங் மட்டும் தெரியும் இல்லை, திருநெல்வேலி ஃபேமஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நார்கட்டில் அது எனக்கு செய்ய தெரியும். தென்னை ஓலையில் அந்த கிடுகு செய்ய தெரியும். நம்மளுடைய இன்சார்ஜ் சார் அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் சொல்லும்போது, மேம் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுடுங்க, குடும்பத்துக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் உங்களுடைய இந்த இரண்டாவதாக இந்த
கைத்தொழில் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மிகவும் சிறப்பாக உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் வந்து உங்களிடம் சொல்கிறேன் என்றால், இந்த டெய்லரிங் கற்றுக்கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800 ரூபாய்க்கு மேல் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவர்களால் வருமானம் பெருக்க முடியும். ஏனென்றால் நான் புதிய தலைமுறை வள்ளியம்மையில் ஆசிரியராக பணியாற்றிய பிறகு என்னுடைய குழந்தைகளையும் கண்காணித்து விட்டு ஈவினிங்க்கு அப்புறம் நான் உட்கார்ந்து நான் தைக்கும்போது என்னுடைய வருமானம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 800லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளார என்னால் இதுவும் அல்லாமல் அதில் என்னால் சம்பாதிக்க முடிகிறது என்று சொல்லி நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இப்போ நம்ம தெருவில் வந்து ஒருத்தங்க வந்து கூவிக்கிட்டே போகிறாங்க. இப்போ சிறு தொழில் செய்கிறவங்க தான் சொல்கிறேன். சிறு வியாபாரிகள் வந்து அவைகளை வந்து சொல்லிக்கிட்டே போகிறாங்க. என்னடா நான் யோசிப்பேன், என்னடா இவங்க வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்களே, இவர்கள் வந்து இவருடைய வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க உழைச்சால் தான் ஒரு 500 ரூபாய் இல்லை 600 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு 3 ஹவர்ஸ்லேயோ 4 ஹவர்ஸ்லேயோ நம்மளால் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த புதிய தலைமுறைக்கும் செயலாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. பக்கத்தில் உள்ள வள்ளியம்மை தையல் பயிற்சி மையத்தில் அவங்கக்கிட்ட தான் தையல் கிளாஸ் பயின்றேன். அழகாக சிறப்பாக சொல்லி தந்துருந்தாங்க. எனக்கு ராஜாத்தி மேடம் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்துருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுனால நான் இப்போ வந்து வீட்டிலேயே நல்லா செய்கிறேன். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நான் என்னால் நல்லா சிறப்பாக செய்ய முடியுது. அங்கே வந்து நான் பழகிற எல்லாருக்குமே அவங்க நல்லா சிறப்பாக சொல்லி தராங்க. அவங்கக்கிட்ட ஒரு கோவப்படுறதோ எதுவுமே இருக்காது. எப்போவுமே எல்லாருக்குமே நல்லா சொல்லி தராங்க. எத்தனை பேர் கேட்டாலும் எல்லாருக்குமே நல்லா சொல்லி தராங்க. அங்கே இருக்க சாரும் அவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வழித்துணையாக நல்லா பண்ணுறாங்க. அவங்க சேவை நல்லா சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள். அவங்களோட சேவையும் நல்லா இருக்குது, நல்லபடியாக பண்ணணும். விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மகிழ்ச்சியான உரையாடல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தனது 17ஆம் ஆண்டு பயணத்தின் தொடக்கத்திலேயே பல பெருநிறுவனங்களின் வாழ்த்துகளையும் ஆதரவையும் பெற்றிருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த ஆண்டு விழாவில் மக்கள் சேவையில் பல மகத்தான சாதனைகளை பதிவு செய்யும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம். நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 ஜி.என். செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்பக்குறி இடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.